நடந்து காணனா நோக்குது. இது வரையில ஒரு கஸ்டமர் கூட நீயும் புடிச்சு தரல, நானும் சம்பாதிக்கல. ஆக்கினாலே அத பார்த்தாக்கா பெருத்ததோர் ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு எனக்கு போகலாமா? ஓடி பாடா. என்ன சொல்றேன் பாத்தியா? அவருடைய பாத்தியா ராஜா உடை மாதிரி இருக்கின்றது. அதனால் அவர் ஒரு நாட்டுக்கு மன்னராக இருந்தால் என்ன பண்ற? ஒரு வச்சு போடு. ஒரு நாட்டிய ஆளு கூட மன்னராக இருந்தா உன் வாழ்க்கையா சக்கரை போறேன்டா. ஐயோ நம்ம செட்டில் ஆயிடலாம். அப்படிக்கா? ஆமா. நான் எப்படி சொன்னா எனக்கு ஏத்துப்பாரு. சத்தியமா யார் ஏத்துப்பா? ஆகினாலே இனிமேல் நான் பத்தினியா வாழ போறேன்டா. நீ பத்தினியா? பத்தினியோ பேடித்தங்காடி இந்த ஊர்ல எத்தினியோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதான் கோயிலுள்ள கொட்டை போட்டு வச்சுக்கிறாங்கல்ல, எங்கேயும் போக மாட்டேன். நான் எனக்கு காப்பு கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த என் கயத்துல தாலிக்கு இருந்த எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நினைச்சுப்பாங்க. அந்த தாலிக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? தப்புனா வைக்கணும். அவுத்து ஆணில மாட்டிடணும். ஏண்டா தங்க வைக்கிற விலைக்கு ஆணில மாட்டினா திருட யாருன்னா வந்து திருடிப்பான். இது பத்திரமான இடத்துல இருக்கணும். எங்க இருக்குன்னா உன் கயத்துல பையன். யார் கைத்திலையா? ஆமா, ஆம்பளை கைத்தில தாலி இருக்கணும். 2027 ஆம்பளைக்கு தான் தாலி கட்டின ஆள போறாங்க உலகத்துக்கு. அப்படியே கைத்தியா போய் சாப்பிட வச்சு தாலி கயத்துல போடுறேன். உன் கயத்துல எப்படி பிடித்தா போடணுமா? ஆமா, இப்படி போட்டுட்டா போட்டுக்கோ. இனிமேல் நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தம்பிடா. மரியாதை கட்டுக்கோ. ஜவுடியால போய் அக்கான்னு சொல்றா. என்ன காஜாக்குதியா? அப்படி இல்லடா, ஒரு பேச்சுக்கு. பேச்சு கூட ஜவுடியால அக்கான்னு கொடுக்க மாட்டான். சினிமால புதுசு முன்னாடி அண்ணன் தங்கச்சி நடிக்கலையா? ஓ அப்படியா? அது போல நம்ம நடிக்க போறோம் இப்போ. சரி சரி. அப்படி வந்து எனக்கு அக்காவா? ஏண்டா அவளுக்கு தம்பியா? அவளே தான் அக்கான்னு தான் கூப்பிடணும். இப்ப நான் சொல்றது அப்படியே பண்ணி புலி புலின்னு கத்து பார்க்கலாம். புலின்னு கத்துல மத்ததுல நான் பாத்துக்கிறேன். எங்க புலி எந்த பக்கம் வந்தது? ஐயா நிலைக்கு ஒருத்தராடி போய் வச்சுப்பா. அந்த புலியாகப்படுது உங்க கம்பீரமான உடம்பை பார்த்து உடுக்கி பயந்து ஓடிவிட்டது. எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இந்த கானகத்துல இருக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்க பேரு என்ன? ஐயா உண்மை இப்பதான் வந்துக்கிற பாயிண்ட்டுக்கு அவ ஜவுடியான டாப்பர். அப்படியே சொல்ல சொன்னேன். அக்கா உனக்கு ஏங்க இதே காட்டுல கீழே குடிக்கிற பிறந்தவங்க நாங்க. என் பெயர் தான் சுப்பு, என் தம்பி பேரு கோபாலுக்கு. கோபால் அவன் கோபாலு, அவ சுப்பு. தப்பு தப்பு, அவ ஜவுடியான டாப்பர். இதான் கரெக்ட். ஏங்க அவருக்கு மன வளர்ச்சி சரியில்லை. மன வளர்ச்சி சரியில்லை, அப்படிதான் முன்ன பின்ன பேசுவான். அதுல இது எடுத்துக்காதீங்க. நீங்க யாருங்க? என்னுடைய நாடு கனகபுரி நாடு. அப்படிங்க? என்னை கனக மகாராஜா என்று என்னை அழைப்பார். ஒரு நாட்டியாளபுரி ராஜாவா? உண்மைதான். இந்த கானகத்துக்கு வந்த வேலை என் நாட்டு மக்கள் வைக்கக்கூடிய பயிர் வகைகள் அனைத்தையுமே கானகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து அடித்து விடுகிறது. அதற்காகவே வேட்டையாடலாம் என்று வந்து வந்த இடத்திலே ஏங்க ரொம்ப தாகமா இருக்குதுங்க. ஏற்பட்டு விட்டது. அத பாத்தீங்களா? ஒரு குடிசையாகப்பட்டது. ஆமா, அதுதாங்க நாங்க தங்கக்கூடிய வீடு. அப்படியா? அந்த வீட்டுக்கு வந்தா உங்க தண்ணி தாகத்தை நான் தீக்கிறேங்க. அப்படியா? போகலாமா? போகலாம் போகலாம். அந்த மாதிரி போய் இந்த மாதிரி போய் ரெண்டு
சென்று வனவிலங்குகளை வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று சென்றீர்கள் அத்தான். நீங்கள் சென்று 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது. இதிலே கொண்டு வந்த அந்த கனியை 48 நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டல பூஜை செய்து உட்கொண்டு நான் 6 மாதம் கருவுற்றி இருக்கிறேன் அத்தான். இந்த நேரத்திலே நீங்கள் என்னோடு இல்லாமல் கானகத்திற்கு சென்றவர் இன்று வரை வரவில்லை அத்தான். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று உங்களுக்காக நான் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் அத்தான். சொந்த சுமையெல்லாம்